فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة إن الله كان لطيفا خبيرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أيما امرأة صلت خمسها وصامت شهرها وأطاعت بعدها وأحسنت فرجها فلتدخل من أي أبواب الجنة شاءت. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த பட்டமளிப்பு விழா மஜ்லிஸிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், சனது வழங்கிய அவர்கள், இதற்கு முன்னாலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர், நான் அறிந்த பேச்சாளர் அபு தாஹிர் பாகவி ஹஜரத் அவர்கள், ரோதத்துல் அஹ்மதியா மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள், அதில் பணியாற்றுகிற உலமாக்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், பட்டம் பெறக்கூடிய அன்பு சகோதரிகள், அவர்களின் பெற்றோர்கள், வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் நிஸ்வான் மதரசாவில் 2-3 ஆண்டுகளாக ஓதி அவர்கள் பட்டம் பெறுகின்ற இந்த நிகழ்வில் அந்த பெண்களுக்கும் அவர்களின் வழியாக சமுதாயத்திற்கும் சொல்ல வேண்டிய சில செய்திகளை எல்லாம் இங்கு நடைபெறுகிற விழாவிலே அநேகமாக நீங்கள் செவிமடுத்திருப்பீர்கள். கடைசியாய் 1-2 செய்திகளை மாத்திரம் நான் சொல்லி நிறைவுபடுத்த வேண்டும். துஆ செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள்வானாக. சமீபத்தில் சென்னையிலே நடைபெற்ற ஒரு மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா ஒன்றில் நாட்டினுடைய பல்வேறு நிஸ்வான் மதரசாக்களை நடத்தி வருகிற ஒரு ஆலிம் பேசினார். தமிழகத்தினுடைய நிஸ்வான் மதரசாக்கள் 4000-ஐ தாண்டி விட்டது என்று சொன்னார். 4000 நிஸ்வான்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு மைல்கல்லான திருப்பு முனையான ஒரு விஷயம். மிகச்சரியாக ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழக சூழலில் 4 மதரசாக்கள் தான் இருந்திருக்கும். 40 கூட இல்லை. ஆனால் 4 அல்ல, 40 அல்ல, 400 அல்ல, இன்றைக்கு 4000 மதரசாக்கள் நிஸ்வான் மதரசாக்கள். அதுவும் இது போன்ற ஊர்களில் தெருக்கள் தோறும் மஹல்லாக்கள் தோறும் நிஸ்வான் மதரசாக்கள்.
நான் நினைக்கிறேன் பணவட்டியிலேயே அநேகமாக 10-15 மதரசாக்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம், நிஸ்வான்கள் தேவையா? மாறி மாறி சந்துக்கு சந்து நிஸ்வான் வச்சு நடத்துறாங்களே, இவ்வளவு மதரசா தேவையா என்ற ஒரு சந்தேகம் வரலாம். இதற்கான பதில், இதுவரை இருக்கிற நிஸ்வான்கள் போதவில்லை என்பதுதான் பதில். இன்னமும் நிஸ்வான் மதரசாக்கள் மிக அதிகமாக வர வேண்டும் என்பதுதான் பதில். காரணம், பெண்களை மையப்படுத்தி இன்றைக்கு கலாச்சார சீரழிவுகள் நடக்கிறது. பெண்களை மையப்படுத்தி தான் குற்றங்கள் நடக்கிறது. பெண்களை மையப்படுத்தி தான் வாழ்க்கையினுடைய போக்கு நடுத்தர குடும்பங்களிலே கூட மாறி போய்விடுகிறது. எனவே பெண்களுக்கு ஷரியத்தை தர வேண்டும். பெண்களுக்கு ஷரியத்தை தருவதற்கு மிக முக்கியமான 2-3 காரணம். ஒரு காரணம் இந்த பெண் வாழப் போகிற குடும்பத்தில் ஷரியத்தினுடைய சட்டத்தை நிலைநாட்டுவாள். ஷரியத்தின் சட்ட பிரகாரம் வருங்கால தலைமுறையாக இருக்கிற குழந்தையை வளர்த்தெடுப்பாள். ஷரியத்தினுடைய சட்ட பிரகாரம் தன்னுடைய கணவரை, தன்னுடைய மாமனார் மாமியாரை, தன் வீட்டில் இருக்கிற பெற்றோர்களை, அவளை சார்ந்து வாழ்க்கையில இணைந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அவள் வழிநடத்துவாள். இதுவெல்லாம் ஒரு காரணம். 2வது காரணம், பெருகி வரும் கலாச்சார சீரழிவு. வெளியிலே இருக்கிற பெண்களை பார்க்கிறோம். கல்லூரிகளில் படிக்கிற பெண்களும், நான் எல்லாரையும் குறை சொல்லவில்லை, சில பெண்களை, கல்லூரியிலே படிக்கிற பெண்களை, வேலைக்கு செல்லுகிற பெண்களை, வருங்காலம் இல்லாமல் உழவும் பெண்களை, 4 பேரோடு சகஜமாக பழக துவங்கிவிட்ட பெண்களை, அவர்களின் வாழ்க்கை சீர்கேடுகளை பார்க்கிற போது அந்த சீர்கேடுகளுக்குள் நம்பிக்கை பிள்ளையும் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நிஸ்வான் மதரசாக்கள் நடத்தப்படுகிறது. நான் இந்த 2 காரணங்களை மாத்திரம் உங்களுக்கு விளக்கி சொல்லி நிறைவுபடுத்துவேன். மார்க்கம் தர வேண்டியது மிக முக்கியமான கடமை. காரணம், பட்டம் பெறுகிற இந்த பெண்கள் அடுத்து மணப்பெண்கள். சில பேர் திருமணம் ஆனவர்களும் சிறந்து பெற்றிருக்கலாம். திருமணம் ஆகாத பெண்களை சொல்லுகிறேன். அடுத்து இவர்கள் மணப்பெண். ஒரு ஆணுக்கு ஆணி பட்டம் கொடுக்கப்படுகிறது, அவன் அடுத்து மாப்பிள்ளை. நீங்கள் மாப்பிள்ளையை தேர்வு செய்கிற நபிமொழிகளை பார்த்தாலும், பெண்ணை தேர்வு செய்கிற நபிமொழிகளை பார்த்தாலும், எல்லாவற்றிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அளவுகோல் வைக்கிறார்கள். அது என்னன்னா, மார்க்க நெறியுடன் கூடிய மணமகன், மார்க்க பற்றுடன் கூடிய மணமகள். இதுதான் அளவுகோல். நீங்கள் திருமண விழா மேடை என்பதால் இதே மஜ்லிஸில், இதே மண்டபத்தில் பல 100 முறைகள் இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதா கதவ இலைக்கும் மன் தர்தௌன தீனஹு வ குலுகஹு ஃபஸபிஜு. யாராவது ஒரு மாப்பிள்ளை, அவரின் குணமும் தீனும் உங்களுக்கு பிடித்திருந்தால் மணமுடித்துக் கொடுங்கள். நல்ல மாப்பிள்ளைக்கு பெருமானார் வைக்கிற தகுதி இந்த 2 தான். ஒன்று தீன் சரியாக வேண்டும், இன்னொன்று குணம் சரியாக வேண்டும். சரி, மாப்பிள்ளைக்கு தான் இப்படி சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால் பெண்ணுக்கும் அதுதான். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த நபிமொழி, அழகுக்காக, அந்தஸ்துக்காக, பணக்காசுக்காக, பாரம்பரிய பெருமைக்காக இப்படியெல்லாம் மனம் முடிக்கிற பெண்களுக்கு இடையில் நீங்கள் மார்க்கத்திற்காக, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை, மார்க்க நெறி பூண்டு வாழும் பேணும் பெண்ணை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். மாப்பிள்ளையா போறவர்களுக்காக இருந்தாலும் தீர்வு வேண்டும், பெண்ணாக போகிறவர்களுக்காக இருந்தாலும் தீர்வு வேண்டும். அதற்குத்தான் நிஸ்வான் மதரசாக்களின் வழியாக மார்க்கத்தை கொடுக்கிற, ஷரியத்தின் சட்டத்தை கொடுத்து விடுகிற அந்த வேலையை செய்கிறோம். நாம ரொம்ப காலமா நிஸ்வான் எல்லாம் வச்சு கொடுக்கல. ஆனால் கொடுத்து துவங்குகிற போதுதான் தெரிகிறது, ஏராளமான கல்வியை, ஞானத்தை பெறுவதற்கும், அதை உள்வாங்கிக் கொள்ளவும், அதை அவதானித்துக் கொள்ளவும் பெண்கள் தயாராகவே இருக்கிறார். ஆனா நாம நடத்தல. அவங்களுக்கு தஃசீர் எதுக்கு, அவங்களுக்கு ஹதீஸ் எதுக்கு? நான் யாரையும் குறை சொல்லவில்லை, ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும்.
பெண்களுக்கு சில சூறா மனப்பாடம் பண்ணா போதும், பெண்களுக்கு சில சட்டம் மட்டும் சொல்லி கொடுத்தா போதும், ஒரு 40 நபிமொழி மனப்பாடம் பண்ணா போதும் என்று கல்வி வட்டத்தை சுருக்கி விடுகிற நிறைய மதரசாக்கள் இருக்கிறார். பெண்களுக்கு தஃசீர் கொடுத்து பாருங்கள், ஹதீஸ் கொடுத்து பாருங்கள், ஃபிக்ஹின் சட்டங்களை கொடுத்து பாருங்கள், வாதப்பிரிவினையின் சட்டங்களை கொடுத்து பாருங்கள், தலாக்கு குனா போன்ற மசலாக்கள் அடங்கிய கிதாபுகளை கட்டாயம் ஓதித்தார்கள். வாங்கி கொள்ள தாய்க்குளம் ரெடி. தருவதற்கு இப்போதுதான் நாம் முனைந்திருக்கிறோம். கொடுக்கிற மாதிரி கொடுத்தா வாங்கிக்குவாங்க. சமீப காலங்களில் நீங்கள் கொஞ்சம் தமிழகத்தை உற்று பார்ப்பவர்களுக்கு தெரியும், ஆங்காங்கே பெண்களுக்கான ஹாஃபிஸாக்களை உருவாக்கக்கூடிய மதரசா நிறைய இடத்துல வந்துருச்சு, அதிகமாகி கொண்டிருக்க. இந்த ஊரில் இருக்கிறது இல்லையா, பெண்கள் ஹாஃபிஸாகக்கூடிய மதரசாக்கள். என்ன ஆச்சு தெரியுமா? ஆண் ஹாஃபிஸ்களை விட அவர்கள் அதிகமாக ஹாஃபிஸ்களாகிறார். அவங்களுக்கு கவன சிதறல் கம்மி. ஆம்பளைகளுக்கு தான் அது இது பிசினஸ், அப்பளம், ரொட்டு லொசுக்கு, போனஸ், ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு கவனம் ஒருமுகப்படாது. ஆனால் ஒரு குடும்ப அமைப்பிலே சுழன்று கொண்டிருக்கிற ஒரு பெண்ணின் கவனம் குதிரைக்கு கண்ணிலே கட்டிவிடப்பட்ட ஒரு கவன குவியலை அவர்கள் விரைவாக மனமுடிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு 7-8 வயசுக்குள்ள முழுமையை மனப்பாடம் செஞ்சிருச்சு. நிறைய வேலைகள் எல்லாம் தங்க காசுகள் எல்லாம் கொடுத்து அந்த பெண்ணை பாராட்டினார்கள். நிறைய ஆபத்துகள் இப்போது உருவாகிறார்கள், நிறைய ஆலிமாக்கள் உருவாகிறார்கள். இதே நிலை தொடர்கிற போது இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ தமிழ்நாட்டில் ஆலிம்களை விட ஆலிமாக்கள் அதிகமாகி விடுவார்கள். ஆண் ஹாஃபிஸ்களை விட பெண் ஹாஃபிஸாக்கள் அதிகமாகி விடுவார்கள். நாம கொடுக்கல, நாம மனப்பாடம் செய்ய வைக்கல, முறையான கோர்ஸ் கொடுத்து இதை நீ படிமான்னு சொன்னா அவர்கள் வழக்கம் போலவே இந்த 10th +2 ரிசல்ட் மாதிரி அதுலயும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வர்றாங்க. நம்ம பையன் அப்படி இன்டர்வியூலயே உட்கார்ந்துருப்பான். அவன் எங்க பூரா மனப்பாடம் பண்ணி முடிக்கிறது இல்லையா? அவர்கள் ஒருமுக கவனத்தோடு அவர்கள் மனப்பாடம் செய்வதை பார்க்கிறோம். காயப்பட்டிருந்ததுல எல்லாம் ஆபிசார்கள் தொழுக போறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா பின்னாடி நிற்கிற பொம்பளைக்கு பூரா ஆபிசா, நிறைய ஆபிசார்கள். எங்கேயாவது இவர் சந்து கேப் கிடைச்சதுன்னா எடுத்து கொடுத்துருவாங்க, அந்த பயம். அதனால ஆபீஸ்கள் காயப்படணுமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு பயத்திற்கு வருவார்கள். காரணம் அவ்வளவு பேர் ஆபீஸ்கள். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அங்கே இருக்கிற அரபிக் கல்லூரிகள்ல பேராசிரியராக பாடம் நடத்துவதற்கு போகிற உறவாக்களுக்கு அந்த ஊர்ல உள்ள சில கிளவிகள் தான் இன்டர்வியூ வைப்பாங்க. கூப்பிட்டு நீ என்ன ஓதுறீங்க, என்ன கிதாப் ஓதுறீங்க, எங்க சொல்லு பார்க்கலாம், அதை சொல்லு பார்க்கலாம், இந்த கிதாபை வாசிச்சு காட்டு பார்க்கலாம். யாரு எடுக்கிறது? அந்த ஊருடைய மூதாட்டிகள். அந்த குரானோட புழங்கி 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 அப்படி ஆயிடுச்சு. இந்த மீன்காரிகள் மீன் வீட்டுக்கு போவாங்க, மீன் மீன் அப்படின்னு. அந்த ஊர்ல கடற்கரை ஏரா வீட்டுக்கு போவாங்களா, ஏரா ஏரான்னு தண்ணிக்கு போவோமா. சத்துக்குள்ள வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற கேள்வி கேட்குமா, கயிற ஏறாவா சர ஏறாவா? கயிற ஏறனா நல்ல ஏறான்னு அர்த்தம், சர ஏறானா கெட்ட ஏறான்னு அர்த்தம். அந்த மாவா கேட்குது, கயிற ஏறாவா சர ஏறாவான்னு. குரானோடு நெருங்கிய தொடர்பு ஒரு பாரம்பரியமாக உருவாக்கப்படுகிற போது ஆண்களின் ஆலிமாக்களை விட, ஆண்களின் ஆபீஸ்களை விட பெண் ஆலிமாக்களும் பெண் ஆபீஸாக்களும் திறம்பட மிக அருமையான நெறிகளால் அவர்கள் ஊட்டப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த வரிசையில் தான் நாடு முழுக்க மதரசாக்கள் எல்லாம். இந்த மதரசாக்களின் மூலமாக, பெண்களின் மதரசாக்கள் மூலமாக இந்த 2 வேளை கண்டிப்பாக நடக்கும். அவள் வாழப்போகிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம் சிறக்கும். இன்றைக்கு இருக்கிற கலாச்சார சீரழிவுகள் என்று இருக்கிறவற்றில இருந்து நிச்சயமாக அந்த பெண் பாதுகாக்கப்படுவாள். இன்னைக்கு இருக்கிற கலாச்சார சீரழிவுகளும் பெண்களிடத்திலே காணப்படுகிற சமூக ஒழுங்கீனங்களும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை.
நம்ம ஊர்லயும் சரி, நம்ம வீடுகள்லயும் சரி, இன்னைக்கும் இந்த 60கள்ல 70கள்ல இருக்கிற நன்னிமா ராதிமா மாதிரி 20கள்ல இருக்கிற பெண்கள் இல்ல அப்படிங்கறது அநேகமா நீங்க எல்லாருமே ஒத்துக்குவீங்க. இது ஆதாரமே தேவையில்லை. அடிக்கடி சொல்றது உண்டு. நீங்க ஏதாவது அப்படி தொழுதுட்டு ஒரு சந்து வழியா போறீங்கன்னு வைங்க, இங்க அப்படியே தெற்குப்பள்ளியில் தொழுதுட்டு சந்தில நீங்க எதிரில போறீங்கன்னு வைங்க, தொப்பி தாடியோட அப்படி கிளம்புறீங்க. எதிரில யாராவது ஒரு அம்மா முருக்காவோ துப்பட்டியோ சோரோட போய் ஒட்டிக்கும், திரும்பியும் பார்க்காது, மேற்கொண்டு நடக்கவும் செய்யாது. அப்படியே ஒட்டி நின்றுச்சுன்னா நீங்களா முடிவு பண்ணிக்கலாம் அது ஏதோ ஒரு நன்னிமா, அது ஏதோ ஒரு ராணிமா, அல்லது அது ஏதோ 60 வயசுக்கு மேல. இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறை நவீன காலத்து பெண்கள் அப்படி இல்லை. நீ எங்கேயோ போ, நான் எங்கேயோ போறேன், இடிக்கிறது மட்டும்தான் பாக்கி. எதிரில் போகிறார்கள் அல்லவா? பேச்சில வெறுக்கம், ஆடையில வெறுக்கம், சூழலில் வெறுக்கம், நடைமுறையில் வெறுக்கம், இது எல்லாம் இன்றைக்கும் வீட்டில் இருக்கிற மூதாட்டிகளிடம் நாம் பார்க்கிறோம். நவீன காலத்தினுடைய பெண்களிடம் இது இல்லை. நவீன கால பெண்களிடமும் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் நாடு முழுக்க நிஸ்வான் மதரசாக்கள் முழு வேகத்தில் இன்றைக்கு முன்னெடுக்கப்படுகிறது. நிஸ்வான்கள் சம்பந்தமாக மாற்று கருத்துடையவர்கள் நம்முடைய சமுதாயத்திலே நிறைய இருக்கிறார்கள். எதுக்கு சும்மா ஓதி கொடுத்து நாங்களும் பட்ட கொடுக்கிறோம் எல்லாரும் கொடுத்துட்டே இருக்காங்க. உங்கள் வீட்டில இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சரியத்து தெரியுமா? உங்கள் வீட்டில இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சரியத்தை கொடுத்து விட்டீர்களா? ஆம்பளைங்களுக்கு கொடுக்கறதை விட பொம்பளைகளுக்கு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? அவங்களுடைய எக்கச்சக்கமான மசாயில் இருக்கு. வண்டியா மசாயில் வச்சிருக்காங்க. அது எந்த கிதாப்லையும் கிடையாது, எந்த கிதாப்லையும் இருக்காது. நாம போய் சொல்லவும் முடியாது. இல்ல ராணிமா இப்படி எல்லாம் இல்ல, கிதாப்ல அப்படி இல்ல, நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்க, நீ சரியா ஓதல. ஒரே வார்த்தை. ஒரு கல்யாணம் நடக்கிறப்போ அந்த அம்மா வீட்டுல இருக்கிற சில தாய்மார்கள் அல்லாஹ் அக்பர், மார்க்கத்துல 4 ஷர்த்து, அவங்கள்ட்ட 400 ஷர்த்து. ஒரு மௌத்து வீட்டுல எக்கச்சக்கமான எந்த கிதாபிலையும் இல்லாத செய்திகள் செஞ்சுதான் ஆகணும். நம்மளுக்கு சும்மா அப்படி பேருக்கு நிற்கும், அப்படியே செஞ்சிடலாம், அவ்வளவுதான். என்ன சொன்னாலும் ஆமன்னா செல்லம்னா நீ சொல்றதுதான். எல்லா வீட்லயும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க வெளியில ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைன்னாலும் பெரும்பாலும் இந்த முடிவெடுக்கிற இடத்தில் இந்த டெசிஷன் அத்தாரிட்டிங்கிறாங்கல்ல, அந்த அந்த முடிவெடுக்கிற இடத்தில் இன்றைக்கு நம்மளுக்கு இல்லை, பூரா நம்ம தான் இருக்கு. அந்த அம்மாவுக்கு சரியத்து தரணும், அந்த அம்மாவுக்கு மார்க்க சட்டத்தை சொல்லி தரணும். இப்ப எல்லாம் செய்யக்கூடாது, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நல்லது பக்கம் நடந்துக்க வேண்டிய முழுக்க முழுக்க அவர்களின் கட்டுப்பாட்டில் தான் எல்லா சடங்கு, எல்லா சம்பிரதாயம், நிக்கா மௌத்து உள்ளிட்ட ஏராளமான விஷயங்கள். நீங்க என்ன கிழமை நிச்சயம் வைக்கணும், என்ன கிழமை கல்யாணம் வைக்கணுங்கிறதெல்லாம் அங்கிருந்து அந்த அம்மா தான் சொல்லணும். செவ்வாய்க்கிழமை வைக்கலாம் ஆகாது, சனிக்கிழமை வைக்கலாம் சனியே ஆகாது. அது அவங்களா ஒரு கிழமை சொல்லுவாங்க, ஒரு பேரை சொல்லுவாங்க, அதுக்கு கணக்கெல்லாம் சொல்லுவாங்க, சொல்லி அதுதான். எனவே தர வேண்டியது யாருக்கு தெரியுமா? ஒரு வீட்டினுடைய மாஹௌல், அதனுடைய அமைப்பு மார்க்க நெறிகளுக்கு உட்பட்டு வரவேண்டுமானால் நீங்க முதல்ல பெண்களுக்கு கொடுக்கணும். பெண்கள் சொல்லுவதுதான் இன்றைக்கு வீடுகளிலே நடக்கிறது. எல்லாத்தையுமே அவர்களுக்கு விளக்க ஞானமும் அதிகம். இப்போ நாம சும்மா சொல்லிக்கிறோம், பெண் புத்தி அப்படி இப்படி, உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. பிசினஸ்ல வேணா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாம இருக்கலாம், மீதி எல்லா விஷயத்திலையும் அவங்கதான் முடிவெடுக்கிறாங்க. அனைத்து விஷயத்திலையும் ஒரே வார்த்தையில அடக்கி சும்மா கூறு கட்ட மாதிரி பண்ணாதீங்க, நல்லதுங்க முடிச்சு நம்மளோட கூறு கட்ட மாதிரியே நடந்துருவார். தர வேண்டியது யாருக்கு? சரியத்தை அவர்களுக்கு தான் தர வேண்டும். நாம நீட்டா நிற்போம், அவ்வளவுதான். காரியம், இயக்கம், கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஒளிப்பதிவு இதெல்லாம் சொல்றாங்க, எல்லாமே தாய்ப்புடம் தான்.
மாப்பிள்ளையை பார்க்கிறோம் வைங்க, பொண்ணை பார்க்கணும் வைங்க. மாப்பிள்ளையை பார்த்தோம்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா இந்த பொம்பளைங்க அந்த ஓரத்துல அந்த ஸ்கிரீன்ல இப்படி ஸ்கிரீனை கொஞ்சம் விலக்கி அப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்ப்பான். அவ்வளவுதான். அது என்ன கேமரா கண்ணுக்குள்ள இருக்குதோ தெரியல. பார்த்த உடனே மீறி போனா ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த மாப்பிள்ளையோட ஏற்று செட்டு தலையிலிருந்து கால் வரை சொல்லுவான். கொஞ்சம் கண்ணு ஒரு மாதிரி இருந்துச்சு, இங்க பார்த்தா அங்க பார்க்கற மாதிரி இருக்கு. நடக்கிறப்போ ஒரு காலம் கொஞ்சம் இழுத்துமா உங்களுக்கு தெரிஞ்சா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? அந்த சமையல் ஐட்டம் மட்டும்தான். மசாலா கொஞ்சம் அதிகம், உப்பு கொஞ்சம் கூட, இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். என்ன அதிகம்? நமக்கு அதிகபட்சம் ஆம்பளை எப்படி இருக்குது மாப்பிள்ள? கருப்பா சிவப்பா சொல்லுவாங்க, கோட்டு போட்டுருந்தாருமா. இதை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. அதனாலதான் இந்த மாப்பிள்ளை பார்க்கறப்ப போட்டு வந்து நடுவுல ஒரு சேர்ல நம்ம அடுத்த உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சு எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த சைட்ல பெண்களை பார்க்க விடுறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? எதிரில் அவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிற நமக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் பார்த்து விடுவார்கள். அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய கேள்வி, அவர்களுடைய விளக்க ஞானம் எல்லாமே அதிகம். அதுவும் சமீப காலத்தில் நவீன தலைமுறை பெண்கள் நீங்க லேசா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட சூழலில் ஷரியத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டால் அவர்கள் சார்ந்திருக்கிற மார்க்கம், அவர்கள் சார்ந்திருக்கிற குடும்பம், அவர்களோடு இருக்கிற நபர்கள் எல்லாமே சரியா போயிடும். எல்லா ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலேயும் பெண் இருப்பாங்கன்னால அந்த பெண் சரியத்து தெரிஞ்ச பெண்ணா இருந்தாலும் வைக்கிறேன், எல்லா ஆம்பளைகளுமே இயக்கிறது அவங்கதான். நல்லா புரியணும்னா எப்ப புரியணும் தெரியுமா? ஒரே ஒரு சண்டை போட்டுட்டு கடைக்கு போட்டோம், பிசினஸ் ஓடாது. கல்லாவுல கவனம் இருக்காது. கஸ்டமரை அட்டன் பண்றப்பவும் கத்திஜாமா ஞாபகம் தான் வரும். என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு கவனம் வந்து அங்க போகாது. காரணம் காலையில போட்டு 5 நிமிஷம் சண்டை. மனைவிகள் தான் இயக்குகிறார்கள். மகிழ்ச்சியாக வைப்பது மனைவிகள், அழ வைப்பது மனைவிகள், வாழ்க்கையை வெறுக்க வைப்பது மனைவிகள். எத்தனை கணவன்மார்களை பார்க்கிறோம் தனியா உட்கார்ந்து குமுறி அழுகுவான் பள்ளியாசல்ல. நம்ம புரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணுமே வேணாம். அல்லாட்ட கௌபாவெல்லாம் சேர்த்து அழுகிறத நினைச்சுக்காதீங்க. அதான் எக்கச்சக்க பிரச்சனை காலையில நடந்திருக்குது. இவன் ஒண்ணு வீச, அது ஒண்ணு வீச, இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு அர்த்தம். தனியாக குமுறி அழக்கூடியவர்கள் நிறைய பேர். பள்ளிவாசல்ல அப்படி நிறைய பேருக்கு நாங்க பார்க்கிறோம். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. காலச்சென்ற 200 வயசுல தான் சொல்லுவார், ஒரு ஆள் சண்டை போட பள்ளிவாசல் போயிடுறான். மனைவியிட சண்டை போட்டா உடனடியா பள்ளிவாசல் போயிடுவார். அதனால பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப இன்னொரு ஆளு குடும்ப பிரச்சனையை போய் அந்த ஆளு சொல்லியிருக்காரு, ஒரே பிரச்சனையா இருக்குது, போற போலாம் சண்டை பிடிக்கிறா, உள்ள நுழைச்ச உடனே ஆரம்பிச்சிடறா, ரொம்ப பிரச்சனையா இருக்குது அப்படின்னு எல்லாம். நீ என்ன மாதிரி பண்ணு, என்ன பண்ணும், சண்டை வந்த உடனே பள்ளிவாசல் வந்துடணும் அப்படின்ட்டு. அப்படியா? அப்படி வந்தா ஒரு சண்டையும் நடக்காது, நம்ம வாட்டில பள்ளிவாசல் எடுத்துக்கலாம். இப்ப நான் கூட அப்படித்தான் இருக்கேன். அப்படியா? எப்ப சண்டை நடந்துச்சு? நான் 3 வருஷமா பள்ளிவாசல்ல தான் இருக்கேன். என்ன குடும்பம் தெரியல, என்ன கணவன் பணியும் தெரியல. குடும்பத்தில் ஒரு ஆணை அழ வைப்பது பெண், அவனை சிரிக்க வைப்பது பெண், அவனுடைய பிசினஸ் மோட்டிவேஷன் நிச்சயமாக பெண். அவ கொடுக்கிற ஊக்கத்திலே தான் எல்லா தொழில்களும் வேகம் எடுக்கும். சும்மா வந்து இருக்கிறவனை எல்லாம் பிடிச்சி எப்படியாவது சேர்ந்து போய் சொல்லி அவளை பார்சல் பண்றதே அம்மா தான். ஆமா, நீ இங்க இருக்காத, எப்படி கிளம்பு, அவங்க இவ்வளவு தரேங்கிறாங்க, சேர்ந்து போ அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரியான புள்ளியை சுத்திட்டு இருந்தா வழக்கு போய் புள்ளி போட ஆரம்பிச்சாராம். டக்குன்னு யாரு உருவாக்குறதுன்னு நினைக்கிறீங்க, யாரு அனுப்பிச்சு விடுறதுன்னு நினைக்கிறீங்க? பூராவே அவர்கள் தான். எனவே யார் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார்களோ, கணவனை வழிநடத்த
நடத்துவார்களோ, அங்கிருக்கிற பெரியவர்களை பார்த்துக் கொள்வார்களோ, அங்கிருக்கிற சிறு குழந்தைகளுக்கு சரியத்தை சொல்லித் தருவார்களோ, அந்த பெண்களுக்கு சரியத்தை கொடுக்கணும். சரியத்தான் கொடுக்க முடியும். சரியத்தாக கொடுத்துட்டா இவரு கேட்பார், ஏமா இதை எப்படி பண்ணணும், இது ஹராம, இது செய்யக்கூடாது, இது செய்யலாம், இது கூடும், இது மக்ரூஹ், இது முஸ்தஹப், இதெல்லாம் சொல்லுவதற்கு வீட்டில் ஒரு ஆலிமா வேண்டும். இன்னைக்கு ஹராம்னு சொல்லி தடுக்கிறதெல்லாம் இல்ல. சில பெண்கள் தாய்மார்கள் நிறைய இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கோவிச்சுக்கு வேணாம். அந்த ஆளு கூட ஏதாவது தமிழ்நாட்டுக்குள்ள கடையில சேரலாமான்னு இருப்பாரு. இங்க எல்லாம் கேட்டா முன்னேற முடியாது, நீ வடக்க போ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சீர் செஞ்சு அதுக்கு என்ன சொல் பார்சல் பண்ணி கொடுத்து ஆளை எடுத்துட்டு போய் அங்க வேற லைன்ல அவரை விட்டுட்டு அப்படி ஊக்கப்படுத்துகிற பெண்களும் இருக்கிறார். எனவே எந்த பெண் வீட்டிலே இருக்கிறாளோ அந்த பெண்ணினுடைய வழி நடத்துதலும் வழி காட்டுதலும் அதுதான் நடக்கிறது. அதனால தான் சொல்லுகிறோம், எல்லாம் சும்மா ஒரு துவா ஓதுறதுனால இங்கால ஓதுங்க செஞ்சுன்னு சொல்ல மாட்டார். சரிங்க உள்ள போயிட்டு வருவார். ஏன்னா துவா ஓதுறாங்க, ஓத சொல்ல அவங்க ஓத சொல்ல பயம் வந்து உடனடியாக அல்லாஹ் சரியா செய்தி நம்ம எல்லாமே அங்கதான். நகைச்சுவையா அடிக்கடி நான் சொல்றது உங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பேர் வைக்கிறதுன்னு எல்லா பேரும் தான் வாங்குவார், எல்லா அச்சத்துலையும். இந்த தெருவு அந்த தெருவு கிழக்கு பள்ளி மேற்கு பள்ளி தெற்கு பள்ளி அந்த பள்ளி அந்த எல்லா அச்சத்துலையும் வாங்கி எல்லாம் பண்ணி கடிச்சிட்டு எங்கதான் வைப்பாரு. அந்த அம்மா சொல்றதுதான் இதெல்லாம் ஆனா எந்த அச்சத்தை எழுதி கொடுத்தாரு நகர்த்திட்டு அந்த அம்மா ஒரு பேர் சொல்றது. அது எங்க பார்த்துச்சோ எங்க கேட்டுச்சோ. சமயங்கள்ல பேர் வைக்கிற வீடுகள்ல நிறைய கூத்தெல்லாம் நடக்கும். அதுல ஒரு கூத்து தான் நான் சொன்னேன், அடிக்கடி சொல்றது உண்டு. அஜத்து போட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு அவன் பாவம் நல்ல மனுஷன் நம்மள சொன்னாரு, சார் நல்ல பேரை வைங்க. நல்ல பேருன்னா அஜித்மார்கள் நபிமார்கள் பேர் தான் வைப்பாங்க. அவர் சொன்னார் இப்ராஹிம் வைக்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேர். ஓ தாராளமா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அஜத்துக்கு ஒரு மெதுவா ஒரு அப்ளிகேஷன் எங்க அத்தா பேரையும் சேர்த்து வைங்க. அஜத்து கேட்டார், உங்க அத்தா பேர் என்ன? சயீத் முகமது. அப்படியா, சையத் முகமது சையீதை மட்டும் எடுத்துக்குவோம், இப்ராஹிம் வச்சுக்குவோம், சையத் இப்ராஹிம் வச்சாங்க. உள்ள இருந்து அந்த அம்மா சவுண்ட் கொடுத்தியா, எங்க அத்தா மட்டும் என்ன இறக்காரா அப்படின்னு. அஜத்து கேட்டாரு, ஏமா உங்க அத்தா பேர் என்னமா? எங்க அத்தா பேர் பாச்சாபாய். பாஷா பாயா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாயை விட்டுருவோம், பாஷாவை சேர்த்துருவோம். சையத் இப்ராஹிம் பாஷா ரெடி ஆயிடுச்சு. முன்னாடி உள்ள சையத் யார்? நாங்க பார்க்கிற வேலையிலே இதெல்லாம் இருக்கு. ஆரம்பிச்சாக்க குழந்தைய வச்சுக்கிட்டு இவ்வளவு டிசிஷன் எடுக்கணும். அப்போ உங்க வீட்டுல இருந்து சையது சேர்ந்துருச்சு, அவங்க வீட்டுல இருந்து பாஷா சேர்ந்துருச்சு. சையத் இப்ராஹிம் பாஷா வச்சாங்க. ரெண்டு பேருக்கு முடிச்சு மண்ணடி திருப்தி வச்சிருங்க அப்படின்னா இவர் வைக்கும் போது என்ன பண்ணாரு தெரியுமா? தேன் எடுத்து தோற்று வச்சு சையது சுல்தான் இப்ராஹிம் பாஷா. சரி, ஏற்பாடுல அடங்கி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க பேர் கூட சையது சுல்தான் இப்ராஹிம் பாதுஷா இவரெல்லாம் அவங்களுக்கு பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அந்த அவுளியாக்கள் பேர்ல ஏதோ வச்சிருப்பாரு இருக்குது அப்படின்னு நினைச்சுட்டார். இருந்தாலும் கேட்டுருவோம் என்ன மெதுவா அச்சத்துக்கு ஆதரவா போய் சையது எங்கத்தான் பேர், பாஷா அவங்கத்தான் பேர், இப்ராஹிம் நபியோட பேர். இந்த இடையில சுல்தான் ஒண்ணு வச்சுக்கலாம். அவர் சொன்னாரு அது எங்கத்தான் உழைக்க. நீ இப்படி என்னை கூப்பிட்டு உட்கார வச்சிருந்து உங்கள்தான் பேர வையி, உங்கள்தான் பேர வையி. நான் சொல்ல வர்றது ஒரு பேர் வைக்கிற விஷயமா இருந்தாலும், ஒரு கல்யாணம் பொண்ணு பார்க்கறது அது இது அதை ஒட்டி நடக்கிற விசேஷம், ஒரு மவுத்து ஒரு சியாரத்து அது இது அந்த பாத்தியா இந்த பாத்தியா எதுவாக இருந்தாலும் தீர்மானிக்கிற இடத்தில் யார் இருக்கிறா? தீர்மானிக்கிற இடத்தில் பெண் தான் இருக்கிறார். எனவே ஆண்களுக்கு கொடுப்பதை விட ஷரியத்தை பெண்ணுக்கு கொடுத்து விட்டால் அந்த பெண் தானாக எல்லாம் செய்து கொள்வார். ஷரியத்தை அவளால் தான் சொல்ல முடியும். சில இடங்கள்ல ஓதிட்டு வந்த பிள்ளைகளையே மீறி இருந்தார். எது? அந்த வீட்டுல இருக்கிற சில கிழவிகள், கிழவின்னு சொல்றது கோச்சுக்காதீங்க, வயசானவங்கன்னு அர்த்தம்.
அது யாராவது வீட்டுல வச்சுங்க அவன் இவன் மச்சான பொழுத யாரும் நிற்பாங்க, வாமா இங்க வந்து எல்லாருக்கும் சலா சொல்லு அப்படிங்கும். இது ஓதி பட்டவங்களுக்குள்ள அங்கேயே நிற்கும், வராது. அவங்களுக்கு இந்த ஹால்ல இருக்கிறதுனால ஆமா நீதான் பெரிய ஓதி கிழிச்சிட்டவா வந்து சலா சொல்லு எல்லாம் பார்த்தா அண்ணி ஆளுக மாதிரி தெரியுதா அப்படின்னு 10 ஆம்பளை உட்கார வச்சு வேற என்ன அண்ணி ஆம்பளை இல்லாம கோஷா முறையை பேணுகிற பெண்களை கூட மிரட்டி பேண விடாமல் செய்கிற சரியாத்து தெரியாத பெண்கள் வீட்டில் இருப்பதால் ஓதிய பெண்களும் கூட சமயங்களில் தங்கள் மார்க்க நெறிகளில் இருந்து அவர்கள் நகரும் நிலை ஏற்படுகிறது. வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சரியத்தை தர வேண்டும். அந்த எல்லாருக்கும் சரியத்தை தருவதனுடைய வழியில் தான் இஸ்லாமிய மதரசாக்கள் இந்த வேலையை செய்கிறார். மட்டுமல்ல, இஸ்லாமியர்களை விட்டு விடுவோம். வெளியிலே படித்துக் கொண்டிருக்கிற, வெளியில வேலைக்கு செல்லுகிற, வெளியில பல பேருடன் தொடர்பு வைத்திருக்கிற, நட்பு வைத்திருக்கிற, பழகிக் கொண்டிருக்கிற, ஆண்களோடு கலந்துரையாடுகிற எந்த பெண்களினுடைய ஒழுக்க மாண்புகள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது சொல்லுங்க. நாம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தண்ணி அடிக்கிற காலேஜ் பிள்ளைய பத்திரிகைகளை செய்தி வருகிறார். கூட்டம் 2, 5, 6 பெண்கள், அதுல 2, 3 புர்கா, சிகரெட்டை மாறி மாறி குடிக்கிறதெல்லாம் இப்ப பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எக்கச்சக்கமாக வருகிறது. நான் சொல்றேன் இதெல்லாம் கலாச்சார சீர்கேடுகள் சொல்றேன். முதல்ல எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வாட்ஸ்அப்ல வரும். என்னன்னா பொண்ணு பேர் வந்து முஸ்லிம் பேரு, மாப்பிள்ளை பேர் வந்து வேற யாரோ பேரு. பார்த்துட்டு இவங்க இன்னும் குடும்பம் நடந்து பார்த்தீங்களா பத்திரிகையில, இந்த பக்கம் பொண்ணு இப்படி, அந்த பக்கம் மாப்பிள்ளை அப்படி, நல்லா பாபாத்துமா அப்படி இப்படின்னாங்க. இப்போலாம் வாரத்துக்கு 4 பத்திரிகை வருது. வாரத்துக்கு 4 பத்திரிகை வருது. மாப்பிள்ளை இடத்திலே முஸ்லிம் பெயர், அந்த பக்கம் வேற பெயர், அல்லது பெண்ணுடைய இடத்திலே முஸ்லிம் பெயர், அந்த பக்கம் வேற பெயர். எங்க போயிட்டு இருக்கு சமுதாயம்? இப்பெல்லாம் கவனிச்சீங்களா? பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல வாரத்துக்கு ஒரு பிள்ளையாவது காணவில்லை, 2 நாள் கழிச்சு கிடைத்து விட்டார், தேடியவர்களுக்கெல்லாம் நன்றி. இது ஏன் இப்ப சமீப காலங்களில் அதிகமாகிறது? 2 நாள் எங்கு போகிறாள் அந்த பெண்? வழி தெரியாத இடத்தில், பஸ் இல்லாத இடத்தில், ரயில் இல்லாத இடத்தில், தொலைத்தொடர்பு சாதனம் எல்லாம் இவ்வளவு வளர்ந்த காலத்தில் 2 நாள் மிஸ் ஆகுறாளே. இது போன்றவைகள் அடிக்கடி நடக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்? எனவே புகைப்பிடிக்கிற பெண்கள், போதைக்கு அடிமையாகிற பெண்கள், காதல் பயப்படுகிற பெண்கள், கண்டவரோடு ஊர் சுற்றுகிற பெண்கள், பத்திரிகை அடித்து இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் என்னன்னா கீழே இப்படிக்கும் போட்டு இந்த பக்கம் அந்த தம்பதியர்களும் இந்த பக்கம் அம்மா அத்தாவும் போட்டு ஒரே மேடையில மாப்பிள்ளைக்கு ரைட் சைடு பூரா தொப்பி தாடி பொறுக்கா நிக்குது, இந்த பக்கம் பூரா வேற ஒரு ஜனம் நிக்குது. படங்களை பகிர்கிற சூழல் வந்துவிட்டது. அது எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் பிரிச்சு பேசினால் நேரமாகும். அவ்வளவு நடக்கிறது. ஒன்று தெரியுமா? வாரந்தோறும் மதமாற்றங்கள் உச்சகட்டத்தில் போய் கொண்டிருக்கிறார். மார்க்கத்துல சேர்றவங்களும் விலகிறவங்களும் நல்லா பாதுகாக்க வேண்டும் நம்மை, நம்முடைய சந்ததிகளை. அதாவது நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய ஊருக்கு, நம்முடைய மண்ணுக்கு, நம்முடைய மரபுக்கு, நாம் சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு நாம் வைத்திருக்கிற ஆகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? ஈமான் என்பது சொத்து. ஆனால் இந்த வர்ற தலைமுறை தங்கள் பழக்கத்திற்காக ஈமானை இழக்க துணிகிற அவலம் இன்றைக்கு கொண்டிருக்கார். பையன் வரான், இஸ்லாத்துல சேரணும், நானு பின்னாடியே அவனை தள்ளிட்டு குறுக்கா உள்ள வருது, அதுதான் அவனை கூட்டிட்டு வந்து. அல்லது உள்ள வருது, இஸ்லாத்துல சேரணும், பின்னாடி தள்ளிக்கிட்டே ஒருத்தன் உள்ள வர்றான், அவன் சேர வைத்திருக்கிறான். இவர்களின் இஸ்லாத்தில் பிடிமானம் இல்லை, இவர்களின் இஸ்லாத்தை பற்றிய புரிதல் இல்லை. பச்சையாக சொல்லுவார் என்றால் ஒரு சதை மோகத்தில், அவனுடைய உடலை அடையும் ஆசையில் அவன் இஸ்லாத்திற்கு வருகிறான். வந்தவன் அதே காலோடு திரும்பி செல்கிறான். மதமாற்றம் அதிகமாக நடப்பதும், பெண்கள் அதிகமாக காணாமல் போவதும், முறைகட்ட மாற்றமான பத்திரிகைகள் பெருகுவதும், இதுவெல்லாம் பெண்களை மையப்படுத்தி நாட்டில் நடைபெறுகிற அனர்த்தங்கள். இதெல்லாம் சரி செய்கிறது சும்மா வாரம் உட்கார்ந்து பொம்பளைகளை வர
சொல்லி பயன் பண்ணா மட்டும் சரியா வரும். வீடுகளில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஷரியத்து போய் சேர வேண்டும். அது குறிப்பாக வளரும் தலைமுறை, அடுத்த தலைமுறை பெண்கள் ஓதினால் தான் வயசான தாய் தந்தையை கரெக்டா பார்ப்பாங்க. மாமனா மாமியார் ஏற்கனவே ரொம்ப டேஞ்சர்ல இருக்குது அந்த உறவு, அதை கொஞ்சம் சரியா பார்ப்பாங்க. அது என்னமோ தெரியல, ரோட்ல போற பிச்சைக்காரி மாதிரி அவங்க மேலே சொந்த வீட்டுல மாமியா மேல மட்டும் இறக்கப்படுறதே இல்லை. ஒரு மாமியா அடர்ச்சி எல்லாம் இருக்கிறதா இல்லையா? சம்பந்த அடர்ச்சி இருக்கிறதா இல்லையா? அன்புக்குரியவர்களை இதுவெல்லாம் சரி செய்யப்பட வேண்டுமானால் வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஷரியத்து வழங்கப்பட வேண்டும். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர் என்று சொல்லுங்கள், அல்லது போராட்டம் என்று சொல்லுங்கள். தீன் குலத்தை, அந்த பெண்களை காப்பதற்கு நடத்தப்படுகிற தொடர் போராட்ட கடன்கள் தான் நிஸ்வான் மதரசாக்கள் என்பவர். அதற்காகத்தான் நிஸ்வான்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா வீடுகளிலும் ஆலிமாக்கள் வந்து விட்டார்கள் என்றால், அபுராக்கள் வந்து விட்டார்கள் என்றால், இந்த பெரியவங்களை விட்டு நகர்ந்து போறது, அவங்களை கொடுமைப்படுத்துறது, வயசான காலத்துல சில பேர் படுற பாடு. நான் இதே ஷாதி மஹால்ல சில கல்யாணத்துல பேசியிருக்கேன். ஆமா, எல்லாம் கடையெல்லாம் ஓச்சு முடிச்சு ஊர்ல ரிட்டையர்ட் ஆகி வந்து ஒருத்தர் உட்காராருன்னு வைக்கல, அவர் வீட்டுல படுற பாட்டு அல்லாஹ். ஆமா, ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு எப்படா இஸ்ராயல் வருவாருன்னு பார்த்துட்டே உட்கார்ந்துக்க வேண்டியதான். சம்பாத்தியம் போற அந்த அம்மா கைக்கு போயிடும். மகனெல்லாம் அந்த அம்மா கையில, மகளெல்லாம் அந்த அம்மா கையில, மருமகனெல்லாம் அந்த அம்மா கையில. இவர் பாவம் நேற்று விட்ட குர்பானி ஆடு மாதிரி பள்ளியாசலுக்கு போவார். அப்புறம் திண்ணையில கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவார். மகரிட்டு விஷா மட்டும்தான் அவருக்கு பொண்ணான பொழுது. காரணம், சம வயதுடையவங்க எல்லாம் உட்கார்ந்து அரட்டை அடிச்சுட்டு விஷாவுக்கு பின்னாடி வீட்டுக்கு போறப்பவே கபருக்கு போற மனோநிலையிலேயே தான் போவார். சில வீடுகள்ல பெண்கள் படுத்தி வைக்கிற பாடு. அதிலேயும் நவீன கால தலைமுறை பெண்களுக்கு பெரியவங்களை பிடிக்க மாட்டேன். பெரியவங்களுக்கு உதவி செய்யறது, வேலை செய்யறது அது பிடிக்க மாட்டேன். அவங்கள வீட்டுல வச்சு பராமரிக்கிறது பிடிக்க மாட்டேன். கரெக்டா ஒரு வருஷம் மெதுவா புருஷனை தள்ளிட்டு போலாமான்னு பாக்குறது இல்லையா? எங்கேயாவது ஊர்லயே ஒரு வீடு பார்த்து தனியா உட்கார்ந்துக்கிறது. என்ன செய்வார்கள் அந்த மாமனார் மாமியார் வயதானவர்கள்? நான் வளரும் தலைமுறைக்கு சொல்லுகிறேன், 1000 சிரமங்களோடு கூட வீட்டில் இருக்கிற வயதானவர்களை நீங்கள் பராமரித்தால் அல்லாஹ் உங்களுடைய கண்மூடும் காலம் வரை உங்களை பராமரிக்க, கவனிக்க, கண்ணியப்படுத்த ஆட்களை, ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் நிச்சயம் ஏற்பாடு செய்வார். தயவு செய்து வளரும் தலைமுறை அதை எடுக்கணும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வளர்ந்த தலைமுறை இப்ப இருக்கிற பெரியவங்களை சுமையாக நினைக்கிறேன். ஊர்ல ஒரு வீட்டை காய்ச்சி வச்சுட்டு போயிடுவோம். மாசம் 5000 ரூபாய் 10000 ரூபாய் பணத்தை அனுப்பிச்சிருவோம். அல்லாம அவங்க இங்க இருக்கட்டும். நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை பக்ரீத்துக்கு வரும்போது அவங்க கூட ஒரு 10 நாள் இருந்துட்டு இது தனியா போய் எரிஞ்சாரு. நான் தனி குடித்தனம் போற எல்லாத்தையும் தவறுன்னு சொல்லல, ஆனால் பெரியவர்களை பார்ப்பதை சுமையாக கருதுகிற நவீன கால தலைமுறைக்கு சொல்லுகிறேன். என்னம்மா உன் மாமியார் நல்லா இருக்கா? இன்னும் மௌத்தாகாம அது இருக்கு. நிறைய பேருடைய நவீன கால பெண்களின் பதில் எல்லாத்துக்கும் மௌத்து வருது. நம்ம வீட்டுல இருக்கிற இந்த கிழமைக்கு வரமாட்டேன். இது நிறைய பேர் சொல்லாமல் மைண்ட் வாய்ஸ்னாங்கல்ல, அது அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ்ல இருக்கு. தொலைக்காட்சியினுடைய பேட்டியில நிறைய தடவை சொல்லியிருக்கேன். தொலைக்காட்சி பேட்டியில உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்கிறான். யாரு? தொகுப்பாளர். அதுக்கு இந்த பொண்ணு சொல்லுது, துர்காவெல்லாம் போட்டு வந்து உட்கார்ந்துருக்கு அந்த ஜடம். என்ன சொல்லுது? இந்த சம்பளம் வேணும், இந்த வேலை வேணும், அவருக்கு உள்ளது இந்த ஸ்கூட்டர் வேணும், இந்த மாதிரி கார் வேணும், இப்படி வீடு வேணும், அந்த வீட்டுல டிவி இத்தனை இன்ச்சு வேணும், எல்லா இடமையும் பேசுது. அப்புறம் அவனும் கேட்டுட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இவ சொல்ற தகுதியில ஒரு மாப்பிள்ளைய இருக்கவங்க செய்யணும்.
தனியா ஒரு மாப்பிள்ளைய மேனுஃபேக்சர் பண்ணதான் வேலையாகும். அவ்வளவு தருதின்னு சொல்றா. சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன சொல்றா தெரியுமா? ஒரு வார்த்தை, வரும்போது லக்கேஜ் எல்லாம் இல்லாம வரணும் அப்படிங்கிறா. ஆனா தொகுப்பாளருக்கு சந்தேகம் வந்து லக்கேஜ் இல்லாம என்னமா, அதான் அவங்க அத்தா அவங்க அம்மா, உங்களுக்கு புரியுதா? நம்ம எல்லாம் லக்கேஜ் ஆயிட்டோம். குறிப்பா 50 வயசு 60 வயசு தாண்டவங்க எல்லாம் பேர் என்ன தெரியுமா? லக்கேஜ். லக்கேஜை தூக்கிட்டு போறதுக்கு இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறை தயாராக இல்லை. முதல்ல எல்லாம் இந்த ட்ரெயின்ல எழுதியிருப்பான ஒரு வாசகம், லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபிள் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. சுமைகளை குறைச்சிக்கிட்டா பயணம் லேசா இருக்கும். அதனால என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அத்தா அம்மா மாமனா மாமியா அவங்க இவங்க இதெல்லாம் இல்லாம இருந்தா வாழ்க்கை சிறக்கும் என்று நினைக்கிறார்கள். அன்புக்குரிய பட்டம் பெறக்கூடிய சகோதரிகள் மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கிற எல்லா பெண்களுக்கும் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டில் ஒரு பெரியவரை அல்லது பெரிய வயதுள்ள பெண்ணை நீங்கள் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் பரக்கத்தின் வாசல் உங்கள் வீட்டுக்கு திறந்திருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால், உங்கள் வீட்டில் எத்தீம்கள் இருந்தால், உங்கள் வீட்டில் யாராவது இல்லாதவர்கள் உணவருந்தினால், இதுவெல்லாம் தானாக இறக்கி கொண்டு வந்து பரக்கத்தின் கதவுகளை உடைத்து கொண்டு உங்கள் வீட்டுக்கு வரும். தயவு செய்து பெரியவர்களை பராமரியுங்கள், குழந்தைகளுக்கு சரீரத்தை சொல்லிக் கொடுங்கள். உங்களால் முடிந்தவரை மட்டுமல்ல, மூச்சுள்ள வரைக்கும் நீங்கள் சரீரத்தின் சட்டங்களை நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பத்திற்கு சொல்லிக் கொண்டே இருங்கள். எல்லாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் நம்முடைய வீடுகளில் இருக்கிற எல்லா பெண்களையும் மார்க்க நெறியும் மார்க்க பற்றும் அல்லாஹ் ரசூலுடைய பயமும் சரீரத்தை சார்ந்து வாழும் நல்ல தௌஃபீகையும் அல்லாஹ் எல்லா பெண்களுக்கும் வழங்குவானாக. குறிப்பாக பட்டம் பெறக்கூடிய சகோதரிகளின் வாழ்வை, ஈருலக வாழ்வை வெற்றி கூடியதாய் இறைவன் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.